பைபிளை படிக்காமையே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாசக்கேடாயிரும். ஒரு வண்டியை எடுக்காமையே வச்சிருங்க, மூளையில கிக்கரை போட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்கணும். பார்த்துருக்கீங்களா? உபவாச ஜெபம், ஸ்பெஷல் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வீட்டு ஜெபம், தண்ணி பிரைவேசியா, தர்சோத பர்சனலான கவுன்சிலிங், எத்தனை உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்? இருந்து அப்படியே செட் ஆயிருச்சு, ஜாம் ஆயிருச்சு. சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இதை தூக்கி போட்டுட்டு வேற ஸ்பேர் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். வேதம் வாசிக்காமையே விட்டீங்கன்னா பிசாசு உங்க சிந்தைய கொள்ளையிட்டுருவான். சிந்தை கெட்டுச்சு, ஜீவியமே கெட்டுரும். யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும் அதுதான். வேதத்தை படிக்காமையே விட்டீங்க, உங்க வாழ்க்கை அசிங்கமா போகும். நாளடைவில் உங்க பேச்சு கூட அசிங்கமா வரும். என் பேச்சு அசிங்கமா வரும். நல்ல பேச்சு பேசிட்டு இருந்தேன், இப்ப டபுள் மீனிங்ல பேசுவேன். ஒருத்தவங்களை நல்லா பார்த்துட்டு இருந்தேன், இப்ப வேற மாதிரி நான் பாக்குறேன். இதெல்லாம் எனக்குள்ள கிரியை செய்யறது எது? மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள். இதை மேற்கொள்ளுகிறதுக்கு தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர் வருகிற பொழுது மாம்சத்தை அடக்கி ஒடுக்குவார். அவரு அடக்குவார். நீ ஜெபிக்க மாம்சம் இருக்குல்ல, அந்த மாம்சம், அந்த இச்சையினுடைய செல்கள் எல்லாமே செத்துரும். ஜெபங்கிற சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. இப்ப பிரேயரை குறிச்சு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. ஜெபம் சாதாரணமானது இல்ல. மாம்ச இச்சைய செல்ஸைய சாக வச்சிடும். அதுதான் நீ அநேகர் இதுல போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்? யார் என்ன? ஐயோ, நான் நிர்பந்தமான மனிதன். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? யார் விடுதலையாக்க முடியும்? அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனமே ரோமர்ல இருக்குது. கர்த்தர் ஒருத்தர் தான். உலகத்துலதான் இருக்கிறோம், மாம்சத்துல ஃபிளஷ்ல தான் இருக்கிறோம். இதை மேற்கொள்றதுக்கு ஒரே வழி, இங்க பாருங்க, வசனம், வேத வசனம், ஜெபம் இல்லாமல் ஒரு நாளும் நீங்களும் நானும் மாம்சத்தை ஜெயிக்கவே முடியாது. வேற வழியே கிடையாது. வேற வழி இல்ல. வேறொரு வழி இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏதோ வஞ்சிக்கிற ஆவிதான் அது. ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஆனா ஜெபமும் வேத வாசிப்பும் விளக்கு எரிய அதுக்கப்புறம் அனல் பற்ற ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா? ஒரு நெருப்பு சாதாரணமா எரியுது, வேற கப்பன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அண்ணல். அப்படிதான் ஒரு ஆவிக்குரியவன். எலும்ப உங்க வீட்டுல நீங்க ஜெபம் வேத வாசிப்புல நீங்க எலும்ப வீட்டுல அசுத்த ஆவிகள் ஒருத்தட்டின் கிரியை செய்ய முடியும்.